ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருந்துட்டு எதுக்காக வந்து இப்படி வந்து ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கரெக்டாக வந்து அவங்க வந்து ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சந்தேகப்படுறாரு. அது வந்து கரெக்டாக தாங்க வந்து இருக்குது. எப்படா வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ரேணுகாவாக இருந்தால் அவங்க வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபோன் தேவையில்ல வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு சின்ன குழந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சேஞ்சபிளா வந்து இருக்கு. ஸோ, அதனால வந்து என்ன தோண வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகருக்கு வந்து மைல்டா வந்து டவுட் வந்துருதுங்க. மனோகர் நீங்க வந்து டவுட் படுறது வந்து உண்மதான். அவங்க வந்து ரேணுகாவே வந்து கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னது தொடரியா, சுடரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேர் வந்து சொன்னாங்களே, அந்த பேரா தான் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதுதான் வந்து உண்மையான பேருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ, நீங்க வந்து கண்டிப்பா வந்து சந்தேகப்படுறது வந்து தப்பே கிடையாது. அவங்க மேல வந்து நீங்க வந்து அவங்கள வந்து நோட்டம் விட்டுட்டே இருந்தா தான் வந்து அவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மையான விஷயம் வந்து தெரிய வரும். அவங்க வந்து எல்லாருமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரு ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிரை வந்து விட்டுட்டுருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு. ஆனா கடைசி நேரத்தில வந்து அவ வந்து ரேணுகா இல்ல. ரேணுகா மாரியே இருக்கிற இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, விஜய் வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாரு. என் பொண்டாட்டி வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து உண்டாகிடும் அவங்களுக்குள்ள. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீட்ல வந்து ரேணுகாவோ வந்து இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனா அவங்க பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. கரெக்ட்டா வந்து மைல்டா வந்து டவுட் வந்து வந்துருது. யாருக்கு வந்து டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகருக்கு வந்து எதுக்காக வந்து டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்து இருட்டுக்குள்ள வந்து போயிட்டு தனியா வந்து என் ஃபோன்ல வந்து யாருக்கோ வந்து டயல் பண்றா, கால் பண்றா, பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகருக்கு வந்து டவுட் வந்துருச்சு. அதுவும் என் ஃபோன்ல வந்து பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட் வந்து வந்துருதுங்க நம்ம மனோகருக்கு இருந்துட்டு. அதுக்கப்புறம் மனோகர் வந்து சும்மா இருப்பாரு. கண்டிப்பா வந்து சும்மா இருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோ மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு நம்ம மனோகர் இருந்துட்டு. "என்ன மாமா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு? மறுபடியும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய வந்து இழுத்து வந்து விட்டுட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே, "இல்ல மாப்பிள எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து ஒண்ணு வருது. இவ வந்து நம்ம ரேணுகாவா இருக்கிறதுக்கு வந்து சாத்தியமே வந்து கிடையாது. எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து யாருக்கோ வந்து தனியா வந்து இருக்கிற ரூம்ல வந்து போயிட்டு, இருட்டு ரூம்ல வந்து போயிட்டு டயல் பண்ணி யாருக்கோ வந்து கால் பண்ணி வந்து பேசியிருக்கா. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்றாரு. "என்ன மாமா சொல்றீங்க? எப்படி யார் வந்து அவளுக்கு வந்து தெரிய வரும்? அவளுக்கு வந்து யாரையுமே வந்து தெரிய வராது. அப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து யாருக்கோ வந்து டயல் பண்ணி பேசியிருக்கா, அப்படி இப்படின்னு வந்து சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர வந்து கேட்குறாங்க. மறுபடியும் வந்து மனோகர் வந்து ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சுங்க. எப்புட்றா வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர வந்து மறுபடியுமே வந்து வீட்ட விட்டு வந்து தொரத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். யார் வந்து தொரத்த போறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து விஜயே வந்து மாமா எதுக்காக தேவையில்லாம வந்து பண்ணிட்டுருக்கீங்க? குடும்பத்தில வந்து தேவையில்லாம வந்து குழப்பத்த வந்து உண்டாக்காதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரையே வந்து மறுபடியும் வந்து வீட்ட விட்டு அனுப்புற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாரு மனோகர். ஆனா அந்த இடத்துல வந்து மனோகர் வந்து சந்தேகப்படுறது வந்து இப்போ வந்து புரியாது விஜய்க்கு. ஆனா அடிபட்டு, உதப்பட்டு வந்து இருக்கும்போது தான் வந்து தெரிய வரும். இது கண்டிப்பா வந்து ரேணுகா வந்து கிடையாது. ரேணுகா மாரி இருக்கிற ஒரு பொண்ணு, இவ வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கா. அப்படின்ற மாரி வந்து பிளான் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லன்னா வந்து வேற யாரோ கூட வந்து பிளான் வந்து பண்ணி, ரேணுகாவா நீ போய் வந்து நடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங் கூட வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல நம்ம கதிரேசனே கூட வந்து எங்கேயோ வந்து பார்த்துட்டு நான் வந்து ரேணுகா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து ஆக்டிங் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நீ வந்து ரேணுகாவா வந்து நடி. நான் உனக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து வந்து தரேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவா நடிச்சு, என் பேத்திய மட்டும் என்கிட்ட வந்து கொண்டு வந்துரு. நான் வந்து லண்டனுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். நீ அதுக்கப்புறம் வந்து எங்கேனா போய் எக்கேடானா வந்து இருந்துக்கோ. நான் குடுக்குற பணத்த வச்சுக்கிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கூட வந்து இந்த பிளான வந்து போட்டு குடுத்துருக்கலாம். ஒரு வேளை இருக்கலாமா? அப்படி கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம அன்னபூர்ணியே வந்து கேட்குறாங்க. "நீ வந்து யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணியா? யாருக்கு அது? மொதல்ல வந்து சொல்லுடி அது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே வந்து நான் வந்து யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணல. நான் வந்து சாமி கிட்ட தான் வந்து பேசினேன். "சாமி கிட்ட பேசினியா? எந்த சாமி? யார்ரி உனக்கு வந்து சாமின்னு சொல்லிட்டு வந்து யார தெரியும் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே வந்து அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன தூக்கி வந்து உடைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோனுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது யாருக்கோ வந்து டயல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ முக்கியமான ஆளு, அந்த டயல் பண்ணி பேசின ஆள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, கண்டிப்பா வந்து விஜய்க்கு, மல்லிக்கு
எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அதுவும் இல்லாம வெண்பாவுடைய கஸ்டடி கேஸ் வந்து பயங்கரமா வந்து போயிட்டுருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ தெரிய வந்ததுனால வந்து மல்லி, விஜய் அதுக்கப்புறம் வெண்பாவுடைய கஸ்டடி கேஸ் வந்து பயங்கரமா வந்து மூவ் ஆகப்போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.